வெல்கம் டு வித்யா வீடு. இன்னைக்கு இந்த வீடியோவில் இன்னைக்கு நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மதியம் லஞ்சு ரெண்டையும் எப்படி 1 மணி நேரத்தில் சமைச்சு பேக் பண்ணவும் செஞ்சேன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல அரிசியை ஊற வச்சுட்டு கருணக்கிழங்கு குழம்புக்கான கருணக்கிழங்கை கழுவி எடுத்து 1 டம்ளர் தண்ணி சேர்த்து குக்கரில் 1 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் வர்றக்குள்ள நம்ம இந்த பக்கம் அதுக்கு தேவையான மசாலாவை தாளிச்சிடலாம். கடாய் நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், பட்டை, கிராம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்து பொன்னிறமாக வறுத்து ஆற விட்டு மிக்சி ஜாரில் போட்டு இது கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ரைஸை குக்கரில் வச்சுட்டேன். அடுத்ததாக வேக வச்ச கருணக்கிழங்கு இப்படி தான் இருக்கும். இதை தோல் நீக்கி எடுத்து மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கலாம். கிழங்கு வெரைட்டிஸ்லேயே கருணக்கிழங்கு மட்டும்தான் உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும். இதை பக்குவமாக சமைக்காட்டி சாப்பிடும்போது வாயை அரிக்கும். ஸோ இப்போ கடாய் நல்லா சூடானதும் கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு தாளித்து இஞ்சி பூண்டு தட்டி போட்டு அடுத்ததாக வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்தி அதையும் வதக்கி விட்டுட்டு 3 பெரிய ஆப்பிள் தக்காளி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்திட்டேன். இது கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்தி நல்லா கலந்து விட்டு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். இது வேகட்டும். வேகிறக்குள்ள நம்ம அந்த மசாலா வறுத்து விட்டோம் இல்லைங்களா, அது நல்லா ஆறிடுச்சு. மிக்சி ஜாரில் சேர்த்தி கொஞ்சமாக பெருங்காயத்தூளையும் சேர்த்தி கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆனதும் கொஞ்சம் கூடுதலாகவே புளிக்கரைசல் சேர்த்திக்கலாம். அப்போ தான் இந்த புளிக்கரைசல் தான் அந்த கிழங்குல இருக்கிற அரிப்பு தன்மையை கம்மி பண்ணும். அதனால் புளி கொஞ்சம் நிறையாவே சேர்த்திக்கங்க. இப்போ வேக வச்ச தோல் நீக்கி எடுத்த கிழங்கையும் சேர்த்தி கருவேப்பிலையும் சேர்த்திட்டேன். ஒரு கொதி வந்ததும் நம்ம கொரன்னு அரைச்சி வச்ச மசாலா சேர்த்தி 1 டீஸ்பூன் சர்க்கரையை சேர்த்துனா அவ்வளோதான், கருணக்கிழங்கு கொஜ்ஜு ரெடி. இப்போ அதை ஒரு சர்விங் பவுலில் மாற்றிட்டு அதே வடை சட்டியை லைட்டாக கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ கோவக்காயை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு கடாய் சூடானதும் எண்ணெயை சேர்த்திட்டேன். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ள கோவக்காயை நம்ம மேக்னேட் பண்ணிடலாம். இதுக்கு கோவக்காயை நீலியாக வெட்டி வச்சுருந்தேன், அதை சேர்த்திட்டேன். அது கூடவே நம்ம வறுத்து அரைச்ச மசாலா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், உப்பு, மிளகாய்த்தூள், கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை பனைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் கோவக்காயை ஒவ்வொன்றா எடுத்து தனித்தனியாக உதுத்து விட்டு எண்ணெயில் போட்டுருங்க. கோவக்காயை டீப் ஃப்ரை பண்ணிக்கிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான தோசையை சுட்டுடுறேன். இந்த தோசைக்கு தொட்டுக்கிறக்கும் அந்த கருணக்கிழங்கு கொஜ்ஜு தான் இன்றைக்கி வச்சுருந்தேன். மதியம் ரைஸ்க்கும் அந்த கொஜ்ஜே தான். இப்போ ஸ்நாக்ஸுக்கு பொடியாக நறுக்கின மாம்பழத்தோட 5-6 நகாப்பழத்தையும் பேக் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த வறுத்து அரைச்ச குழம்பு வெரைட்டிஸோட வடகம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் கொஞ்சமாக வடகத்தையும் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். சமையல் வேலை எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இனி பேக்கிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லி தயிர் சாதம் கலக்கலான்னு ஆரம்பித்தப்போ தான் தெரிஞ்சது நான் இன்னைக்கு பாலுக்கு பதிலாக தயிரை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிட்டேன்னு. தயிர் தெரிஞ்சிருச்சு. அந்த தயிரை வடித்து எடுத்து அந்த தண்ணியை செடிகளுக்கு ஊற்றிட்டேன். அந்த ஹங்கர்டை வச்சு ஒரு ஸ்வீட் பண்ணிடலான்னு சொல்லி அதே கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திட்டு நெய் சூடானதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸு 3 முந்திரி, 3 பாதாம், அப்புறம் 3 பிஸ்தா எல்லாம் சேர்த்தி நல்லா துருவி போட்டுட்டு அது கூடவே அந்த ஹங்கர்டையும் சேர்த்தி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மாம்பழத்தை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்தி 1 சிட்டிகை உப்பு, தேவையான அளவு சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்தி இந்த மாம்பழம் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டு இது நல்லா கெட்டியாக, அதாவது ஹல்வா பதத்துக்கு வர்ற வரைக்கும் நல்லா கலந்து விட்டால் மேங்கோ யோகர்ட் ஹல்வா ரெடி. இது கூட கொஞ்சமாக உலர் திராட்சையையும் சேர்த்திக்கிட்டேன். இதை செஞ்சுக்கிட்டே லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். கருணக்கிழங்கு கொஜ்ஜை ரைஸில் மிக்ஸ் பண்ணி அதை டிஃபனில் போட்டாச்சு.
அடுத்த டிஃபனில் கோவக்காய் வறுவல் சேர்த்திட்டேன். பை தி டைம் நம்மளுக்கு இந்த மேங்கோ ட்ரை ஃப்ரூட் யோகர்ட் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. நிஜமாவே சொல்கிறாங்க, இது திரிஞ்சு போன தயிரை வச்சு பண்ணுறோமே எப்படி வருமோ அப்படின்னு நான் நினச்சேன். கடையில் விற்கிற ஸ்வீட் விட சூப்பராக இருந்தது. நீங்களும் இதே டைப்பில் இந்த ஸ்வீட் ட்ரை பண்ணி பாருங்கள். ரியல்லி சூப்பர். அடுத்ததாக தயிர் கடையில் வாங்கிட்டு வந்து தயிர் சாதத்தையும் கலந்து அதையும் பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியாச்சு. போகும்போது தயிர் சாதத்தை எடுத்து பேக்குள்ளே வச்சுக்குவேன். அடுத்ததாக இந்த வடகத்தை வந்து ஏர்டைட் ஸ்வீட் வாங்கின கவர் இருந்தது, அதுலேயே போட்டு சீல் பண்ணியாச்சு. லஞ்ச் பேக் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு இப்படி தான் என்னுடைய சமையல் வேலையும் பேக்கிங்கும் நடந்தது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா என்னன்னு எனக்கு கமெண்ட் செஷனில் தெரியப்படுத்துங்க. பை தி வே, do not forget to subscribe, like and share வித்யா வீடு. பாய்.